ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு சரளா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். நான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ப்ராங்க், அப்படி தப்பாக சொன்னால் சொல்லுங்கள். ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராங்க்குன்னா, இப்போ பார்த்தீங்களா, இந்த ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஆதரவு தாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது நமக்கு தேவையான ஐட்டம். இதை எடுத்துக்கலாம். எடுத்து இதில் போடலாம். என்ன சர்ப்ரைஸ் அவங்க அப்பா தந்தாரு? தெரியலமா, வாமா. ஹேய், என்ன பக்கத்துல இது? என்ன சர்ப்ரைஸ்? ஒரு சர்ப்ரைஸ் இல்லைவா? மோனிகா, நீ சொல்லு மோனிகா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரத்தில் சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எங்களோட வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனிமேல் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம். கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லை டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப 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 நன்றி. அதுக்காக எங்களுக்கு எதுவும் கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் முன்னாடி தான் அதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி, எக்ஸைட்டடாக இருக்கேன். மோனிகா ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி. என்ன பிரபு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு நீயே கெஸ் பண்ணு. செயினா, மோந்திரமா, பிரேஸ்லெட்டா? நான் ரொம்ப நாளாக பிரேஸ்லெட் தான் கேட்டுட்டு இருந்தேன். பிரேஸ்லெட்டா மோனிகா? மோனிகா தெரியாது எதுவும் இல்லை. ஆனால் மோனிகாவுக்கு தெரியாது இது என்ன அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும். அப்படியா? அவங்களுக்கு தெரியுமா? 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுனால இவங்களுக்கு நம்ம இதை கிஃப்ட் பண்ணலாமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணு, என்னவா இருக்கும், என்ன இருக்கும், எவ்வளோ பவுனு, எவ்வளோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லு. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, இது ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கும். எப்படியும் ஒரு சவரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சவரம் இந்த சின்ன பாக்ஸில் அடங்குமா? பிரேஸ்லெட் தானே, மெலிசாக வரும்ல. அப்படி இல்லைன்னா ரிங்கு அவ்வளோ நான் கேட்கல. எனக்கு பிரேஸ்லெட் தான் வேணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதானே? இல்லை கம்பலா? நீ ஆசைப்பட்டது எதுவோ அது நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். அப்படியா? ஆமாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கொடுக்கலாமா? கூட ரொம்ப ஆசையாக இருக்கேன். இந்தா வாங்கிக்க. உங்கள் முன்னாடி தான் நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். எங்க பாருங்க, என்னவா இருக்கும்? மோந்திரம் இல்லை கம்பல் இல்லை பிரேஸ்லெட்? இதில் எது? மோந்திரம், கம்பல், பிரேஸ்லெட் தான். பிரபு, என்ன இது? ஏன் கம்பளி பூச்சிலாம் வச்சிருக்கேன்? அது யார் மேல பட்டுதுன்னா என்ன ஆகும் பிரபு? அதுக்குன்னு ஏன் மேலே போட்டுட்டியே சரளா? ஐயோ, அது வேற உன்னை தேடி தான். பூச்சி பாருங்களேன் எப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு கம்பளி பூச்சி போய் கொடுத்து.
ஐயோ ஐயோ ஒரு கம்பளி பூச்சி வர சாவடிச்சிட்டேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் நீ கண்டிப்பாக எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. நீ ஒரு வேளை நீ கம்பளி பூச்சியை தான் நினச்சிட்டு போல இருக்கு. நான் என்ன சொன்னேன், நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும்னு. நான் நினைக்கவே இல்லை. இது என் வாழ்க்கையிலே என் ட்ரீம்ஸில் கூட நான் இதை பார்த்து கூட விரும்பலை. எவ்வளோ மோசமாக அது நடக்கிறதுலாம் பாரு ப்ரப்ஸ். அது என் மேலே ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? குழந்தைக்கெலாம் அது கெண்டாக வீங்கிடும் ப்ரப்ஸ். நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? உன்னை நான் கொல்ல போகிறேன். உன்னை கொல்ல போகிறேன். இவர் என்ன பண்ணலாம் சொல்லுங்க நீங்களே. ஒரு கம்பளி பூச்சி கொடுக்கலாமா? இப்படியா ஒரு ஏமாத்துறது? நான் எவ்வளவு ஆசையா. நான் என்ன சொன்னேன், நீ என்ன நினைக்கிறியோ அது உள்ள இருக்கும்னு. அப்ப உன் மேலதான் மிஸ்டேக், என்கிட்ட இல்ல. நான் நினைக்கல. நான் கம்பளி பூச்சியை சுத்தமா நினைக்கவே இல்லை. இதை நான் பார்த்தது கூட இல்ல. எங்க இந்த போய் இதை பிடிச்சிட்டு பத்தியா? அது நீ அது இது வரைக்கும் நீ பார்த்தது இல்லைன்ட்டு தான் அது வந்திருக்கு. அப்ப நீ இது பார்த்துருக்கணும். எத்த உன் ட்ரெஸ்ல நான் போடுறப்பா. உன் ட்ரெஸ்ல நான் போடாம இருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள போடலாமா? கம்பளி பூச்சியே பார்த்தது இல்லைன்னா இப்போ இவ்வளவு வேகமா கம்பளி பூச்சியை பிடிக்க போற. மோனிகா இது பட்டுச்சுனா அப்படியே கெண்டா வீங்கிடும். அது பட்டுச்சுன்னு வா, அது கொட்டுச்சுன்னு வா, நீ கெட்டுச்சுன்னு வா. ப்ராப்ஸ் நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சே பார்த்தேன். என் மேல மிஸ்டேக் இல்ல. நீ நினைச்சது கிடைச்சது. நீ கம்பளி பூச்சி நினைச்சிருக்கிற. நீ என்ன நினைக்கிறியோ அது அதுக்குள்ள இருக்கும். பண்ணிருக்காரு பாருங்களா. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். மோனிகா என்னம்மா பண்ற? அதை வச்சு விளையாடுன்னு இருக்க? ஜாலியா இருக்கா கம்பளி பூச்சி வச்சு விளையாடுறதுக்கு? இவளுக்கு இந்த மாதிரி விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்குது. சரி கண்ணை மூடு. கண்ணை மூடுனா கண்ணை முட்டியா? சரி கணத்தோற. நீ எப்படி ஏமாத்த நான் நினச்சே பார்க்கல. ஏன் இப்படி பண்ண? சரி கண்ணை மூடுன்னு சொன்னேன். இப்போ எனக்கு வேணாம், எதுவும் வேணாம். நீ ரொம்ப ஏமாத்திட்ட என்ன. உண்மையாக எதுவுமே வேணாமா? உண்மையாக தான் சொல்கிறியா எதுவுமே வேணான்ட்டு? எனக்கு அந்த கம்பளி பூச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. ஐயோ அது நடக்கும் போது அது முடியெல்லாம் எப்படி ஒரு மாதிரி போகுது. ஸோ மோனிகா அது போதுமா விளையாடினது? விடுமா மோனிகா, அதை விடு. அது போட்டு என் ஏமாத்திட்டல. அழுவுறியா? எவ்வளோ அடிச்சா எவ்வளோ ஆசையாக வந்தேன். நீ எனக்கு ஏதோ ப்ரெசன்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது ப்ராங்க்கு, கம்பளி பூச்சி ப்ராங்க். சரி சரி அழாத. இது கம்பளி பூச்சி ப்ராங்க்குன்னா இது கம்பளி பூச்சி ப்ராங்க்கு. இங்கே பேர் கேமரா பேர், கேமரா பேர், இங்கே பேர் கேமரா. சரலா சரி உனக்கு என்ன கம்பளி பூச்சி வேணாம் அவ்வளோதானே? ஏன் இப்படி ஏமாத்தினேன்? நான் எவ்வளோ நம்பிக்கையாக வந்தேன். நீ எனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. சரி சரி கவலைப்படாத. உனக்கு என்ன வேணும் சொல்லு. பிரேஸ்லெட் தானே? எனக்கு வேணாம். வேணாமா? ஏதோ வேணாம். சரி நல்லதா போச்சு. நிற்கிற எங்கே வேணும்னு கேட்டுடியோன்னு நினச்சேன். உங்கள் ப்ராங்க்குன்னு ஒரு அளவே இல்லையா? ஷோ எனக்கு இப்போ இந்த கனவுலாம் வரப்போகுது. எனக்கு கம்பளி பூச்சியா பயமாக இருக்குது. இதுங்கெல்லாம் பட்டாம்பூச்சி. ஒரு வாட்டி சின்ன வயசில் எனக்கு கம்பளி பூச்சி மேலே பட்டு கை காலெல்லாம் வீங்கிடுச்சு எனக்கு. இப்போ ஏன் மேலே ஏதாவது போட்டியா? நமக்குது லைட்டாக பட்டாலே எதுனா ஒரு ப்ராப்ளம். உங்கள்கிட்ட தான் வருது, உங்ககிட்ட தான் வருது. பூச்சி உங்ககிட்ட தான் வருது. ஃபர்ஸ்ட் சாகடி. ஐயோ பாவம். சாகடி. அது நசுக்கு மோனிகா, அது நசுக்கு மோனிகா. மோனிகா விளையாடிட்டு இருக்க மோனிகா. நீ மோனிகா எழுந்துரு. என்ன கம்பளி பூச்சி விளையாடுன்னு இருக்க? போ அதெல்லாம் கிளியர் பண்ணு. மோனிகா அது எங்கே தூக்கி போடுறது? நசுக்குங்க, சொல்றது கேளுங்க. அதை சாவடிச்சிருங்க. சாவடிச்சாதான் இல்ல மோனிகா கண்டிப்பா ஆயிடும். மோனிகா மேலே ஏறிச்சுன்னா கெண்டு கெண்டா ஆயிடும் மோனிகா.
மோனிகா ஃபர்ஸ்ட் அதை சாகடின்னு சொன்னேன் நான். சாகடி மோனிகா. இல்லை இப்போ நீ என்கிட்ட அடி வாங்குவ, தர்ம அடி வாங்குவேன். உங்க அப்பா வாங்குற அடியை நீ வாங்குவே இப்போ என்கிட்ட. மோனிகா தர்ம அடினா கேள்விப்பட்டிருக்கியா? வச்சு மொத்தலாம். வா உங்க அப்பா மொத்தலாம், வா மொத்தலாம் வா. அது சாகடிங்கன்னு சொன்னேன் நானு. நீ தூக்கி கீழே போட்டதுலயே அது செத்து போச்சு. இல்ல அது இருக்கு, உயிரோட இருக்கு. அது மேல ஏறணும்னா ஏற போகுது. சரி அப்படியே ஒரு அதை மெரிச்சிரு மோனிகா. அதை ஐயோ எனக்கு தெரியாதுடாப்பா. சரி சரலா அழுவுறே. சரலா அழுவாத சரலா. உனக்கு என்னம்மா பிரச்சனை சரலா? நீதான் பிரச்சனை. எனக்கு தெரியும், ஆனால் இதை மாற்ற முடியாது. உனக்கு நான் பிரச்சனை தான், எனக்கு தெரியும் சரலா. ஏய் மோனிகா, உனக்கு பயமா இல்லையா மோனிகா? மோனிகா ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடச்சிடுச்சு. நீ என்ன நினச்சியோ அது அந்த பாக்ஸில் இருந்துடுச்சு. கரெக்டா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இவரை நல்லா என்ன திட்டணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் திட்டுங்க. செம்ம காடுப்பில் கோவத்தில் இருக்கிறேன். வீட்டில் போய் மொத்து போகிறேன் நான்.